அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது வைகாசி விசாகம் பற்றி. தமிழ் மாதங்களில் 2வது மாதமாக வருவது வைகாசி. வைகாசி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்றால் முருகர் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளாகும் இந்த வைகாசி விசாக நாள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த தினமாக முருகன் பிறந்த நாளை குறிக்கும் ஒரு முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. முருகா என ஒரு முறை அழைத்தால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஓடிவிடும் என்பது சான்றோர் வாக்கு. இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானுக்குரிய கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்து விரதமிருந்து வழிபட்டால் நிச்சயம் முருகப்பெருமான் மனமுருங்கி நமக்கு அருள் தருவார். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து அவதரித்தவர் ஆறுமுக பெருமான். அவரது அவதார தினம் நிகழ்ந்தது இந்த வைகாசி விசாகம் நாளில்தான். எனவே ஆண்டுதோறும் வரும் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திர நாளை தமிழ் மக்கள் கொண்டாடுகின்றனர். உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் இந்த வைகாசி விசாக திருவிழாவை மிகவும் கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து பால்குடம், பால் காவடி எடுத்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும். இந்நாளில் விரதமிருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. வைகாசி மாதத்தில் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். வைகாசி விசாகம் இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 மணி வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி தேதி தொடங்குகிறது. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவதால் இந்த நாள் ஜூன் 9ஆம் தேதியை வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த நாளில் முருகனை விரதமிருந்து வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், கணவன் மனைவி தாம்பத்தியம் பெருகும், தீய சக்திகள் விலகும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வைகாசி விசாக தினத்தில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். இந்நாளில் முருகன் அவதரித்த தினமாக உள்ளதால் முருகப்பெருமான் மிகவும் சந்தோஷமாக இருப்பார். இந்நாளில் நாம் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து முருகருடைய வேலுக்கும் பால் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாக கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. முருகப்பெருமான் நம் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை நீக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்குரிய உரிய விழாவாயிற்று. இதை உண்மை என சொல்லுவது போல் திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. வைகாசி விசாக நாளில் விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உணவு உட்கொள்ளலாம். மற்றவர்கள் பால், பழம், இளநீர் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் வேண்டிய வரம் கிடைக்கும். நமது கோரிக்கைகளும் நிறைவேறும். இந்நாள் முழுவதும் கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். எனவே அனைவரும் வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு விரதமிருந்து வணங்குவோம். வளங்களை பெற்று நம் வாழ்வில் முன்னேறுவோம். நமது கோரிக்கைகளையும் நாம் நிச்சயம் அடையலாம். நன்றி.